அனைவருக்கும் வணக்கம். இது ஞானக்கீற்று. நான் உங்கள் ராஜகுமார் விருத்தாச்சலம் பக்கத்திலிருந்து பேசுகிறேன். எழும்போதும் வேலுமயிலும் என்பேன், எழுந்தே உன்னை தொழும்போதும் வேலுமயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலுமயிலும் என்பேன், அடியேன் உடலை விடும்போதும் வேலுமயிலும் என்பேன், செந்தில் வேலவனே. வணக்கம். நேர்மறை ஆற்றல், எதிர்மறை ஆற்றல் இன்றைக்கி எடுத்துக்கிற விஷயம். ரெண்டுமே ஒரு அற்புதமான சக்திகள். நேர்மறை சக்திங்கிறதும் ஒரு அற்புதமான சக்தி, எதிர்மறை சக்திங்கிறதும் ஒரு அற்புதமான சக்தி தான். ரெண்டுமே ரெண்டு விதமான சக்தி. இந்த கையில் ஒரு சக்தி, இந்த கையில் ஒரு சக்தி. அது மாதிரி ரெண்டு விதமான சக்திகளும் இருக்க தான் செய்யுது. ஆனால் எதிர்மறை சக்திக்கு கொஞ்சம் ஆற்றல் அதிகம் இருந்தாலும் அது நம்மளுக்கு கொஞ்சம் காயப்படுத்துது, மனசை காயப்படுத்துது, சில விஷயங்களை பாதிப்பில் கொண்டு போய் விட்டுறது எதிர்மறை சக்திங்கிறது. நேர்மறை சக்தி கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகப்படியாக தருது. எல்லாருமே பாசிட்டிவாக சொல்லும் போல் ரொம்ப நேர்மறை சக்தி கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜியும் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு அந்த இடத்துல. நேர்மறை சக்தி எதிர்மறை சக்திங்கிறது கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜியும் கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கு. வாழ்க்கையும் கொஞ்சம் நல்ல விதமாக போகுது. நேர்மறை சக்தியும் நல்ல விஷயந்தான். நேர்மறை ஆற்றல் பயன்படுத்திக்கிட்டு போகிறதும் நல்ல விதமான விஷயந்தான். பாசிட்டிவ் எனர்ஜிலே நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல விஷயம். நல்ல விதமாக போகிறோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் ரெண்டுமே இருக்க தான் செய்யும். ஒரே விஷயம் ரெண்டு விதமாகவும் பிரதிபலிக்குது. இப்போ ஒரே வேலை, ஒரு மணியர் வேலை ஒருத்தர் பார்க்குறாரு. அவரை நெகட்டிவாகவும் பேசிக்கலாம், இதெல்லாம் என்ன ஒரு வேலை அப்படின்னு நெகட்டிவாகவும் பேசிக்கலாம். நல்ல வேலைப்பா, இது நல்ல சம்பளம், நல்ல வேலைப்பா அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கலாம். ஒரே வேலை தான், ஆனால் ரெண்டு விதமாகவும் பேசிக்கிறோம். எல்லா வேலைக்கும் இது மாதிரி பொருந்தும், எல்லா வேலைக்கும் இது மாதிரி பொருந்தும். ஒரே செயல் தான், ஆனால் ரெண்டு விதமாகவும் பேசிக்கலாம். எல்லா விஷயமுமே அப்படி தான். எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் எதிர்ப்பாகவும் பேசிக்கலாம், நேர்மறையாகவும் பேசிக்கலாம், எதிர்மறையாகவும் பேசிக்கலாம். ஒரு விஷயத்தை நேர்மறையாக நம்ம பேசிக்கிறோமா, எதிர்மறையாக பேசிக்கிறோமாங்கிறது விஷயத்தை பொறுத்து இருக்குது. ஒரு மனுஷனாக பார்த்து நல்ல பையன்ப்பா, நல்லா இருக்கான் அப்படின்னு ஒரு விதமாக பேசிக்கலாம். இல்லைப்பா அவன் சரியில்லாத பையன்ப்பா அப்படின்னு எதிர்மறையாகவும் பேசிக்கலாம். இது இயல்பு. இது மனிதனுடைய இயல்பு, மனிதனுடைய குணநலன்களில் இயல்பு. சில மனிதர்கள் நேர்மறை எண்ணங்கள் உடையவங்களாக இருப்பாங்க. அவங்க நேர்மறையாக பேசி எல்லாருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியில் பேசிட்டு போயிடுவாங்க. அது ஒரு விதத்தில் நேர்மறையாகவே பேசிக்கிட்டு போகிறதும் ஒரு விதத்தில் நெகட்டிவ் இதாகிடுது. நெகட்டிவாக அது எப்படி நம்ம பிரதிபலிக்கிறோம், அவங்கள எப்படி நம்ம ஒப்பிடுறோம், ஜட்ஜ்மெண்ட் பண்ணி பேசுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அமையுது. அது நேர்மறை எதிர்மறை ஆற்றல் எப்படி நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையுது. இது நேர்மறையா, இது எதிர்மறையா அப்படிங்கிறது. இப்போ ஒரு குப்பல்றாரு, அவரை நீ நேர்மறைன்னு சொல்வியா, எதிர்மறைன்னு சொல்வியா? குப்பல்றவர் ஒருத்தவர், அவரை நேர்மறை ஆற்றல் உடையவர்னு சொல்வியா, எதிர்மறை ஆற்றல் உடையவர்னு சொல்லுவேன். அவருடைய எனர்ஜிக்கு அவர் நேர்மறையாக நான் குப்பை தைரியமாக ஆள்றேன், ஒரு விதமாக அவர் ஒரு எனர்ஜியை நேர்மறை ஆற்றலோடு செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவருக்கு அது நேர்மறை எண்ணம் தான். அது மாதிரி நேர்மறையான விஷயந்தான் அது. ஆனால் பிறர் குப்பல்றாருப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நெகட்டிவான எண்ணத்தில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் நெகட்டிவாக பேசுகிறதுக்கு. அதனால் ஒரு செயலை ஒப்பிடும் பொழுது நம்ம இது நேர்மறை எதிர்மறை ஆற்றலை சொல்லாமல் அதை நடுநிலையாக பிரதிபலிக்கணும். அந்த இடத்துல நம்ம ஒரு நடுநிலைமையாக பிரதிபலிக்கணும். அது மாதிரி விஷயங்களில் நம்ம ஒரு நடுநிலைமையாக இருந்தோம்னா நம்மளுடைய சுழுமுனை நாடி அந்த இடத்துல தான் கொஞ்சம் வேலை செய்யும். சுழுமுனை நாடி அந்த இடத்துல தான் கொஞ்சம் கரெக்டாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். நடுநிலையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஒரு நடுநிலையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சுழுமுனை நாடி வேலை செய்யும்னு சொல்லலாம். அதான் நேர்மறை ஆற்றலையும் எதிர்மறை ஆற்றலையும் பேலன்ஸ் பண்ணிக்கணும். பேலன்ஸிங்காக இருக்கணும், நம்ம வச்சுக்கணும். பேலன்ஸிங்காக வச்சுக்கிட்டு நம்ம பாசிட்டிவ் நேர்மறை ஆற்றலில் பேசணும், நேர்மறை ஆற்றலில் சேல்ஸ் பண்ணணும், நேர்மறை ஆற்றல் எண்ணணும். அது மாதிரியே செயல் செஞ்சோம்னா நம்மளுக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் கிடைக்கும். ஆனால் எதிர்மறை ஆற்றலை நம்மளுடைய தப்பு அப்படிங்கிறதுக்கு பிரதிபலிக்கணும். பிறருடைய தப்பையும் நம்முடைய தப்பு அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கு எதிர்மறை ஆற்றலை பிரதிபலிக்கணும், எதிர்மறை எண்ணத்தை வச்சுக்கணும். இப்போ ஒரு தப்பு நான்
பிறருடைய தப்பையும் நம்மளுடைய தப்பு அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அந்த இடத்துல நம்மளுடைய எதிர்மறை ஆற்றலினுடைய வலிமை அதிகமாகும். எதிர்மறை ஆற்றலினுடைய வலிமையும் நேர்மறை ஆற்றலினுடைய வலிமையும் சமசப்தமாக ஒரு சுழுமுனையான ஒரு விஷயத்துக்கு எடுத்துப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் பார்ப்போமே. இப்போ ஒரு பொண்ணு நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு வேறு ஒரு பையனுடைய ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறேன்ட்டு சொல்லிவிட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. அந்த பொண்ணு அந்த பையனை பார்க்கறதுக்காக அவள் கூட ட்ராவல் பண்ணுறாளா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த பொண்ணையும் அந்த பையனையும் பார்த்து ஒரு சந்தேகமான பன்மை ஏற்படுது. அது என்னுடைய சந்தேகம் எனக்கு ஏற்படுது. அது மாதிரி ஏற்படுது. அந்த பொண்ணு அங்கே போயிருக்கா. அப்போ அந்த சந்தேகங்கிறது எதிர்மறை ஆற்றல், எதிர்மறை எண்ணம். அந்த சந்தேகன்றது எதிர்மறை எண்ணம். அது அவளுடைய தப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய எண்ணத்தில் அந்த எண்ணம் இருக்குது, சந்தேகம் இருக்குது. அது என்னுடைய தப்பு. அதுக்கப்புறம் அதை என்னுடைய தப்புன்னு கேட்குறேன். நான் உன்னை சந்தேகப்பட்டது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ தான் அந்த சுழுமுனை விழிப்படையும். அப்போ அதை அவங்க அப்படி நினச்சிருந்தாலும், அவங்க தப்பாக நினச்சிருந்தாலும், அவங்களுடைய எதிர்மறை சக்தியையும் அவங்களுக்கு அது தப்பாக கூட இருக்காது. ஏன்னா நம்மளை இப்போ கல்யாணம் பண்ணல அப்படிங்கும்போது அந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது அந்த பையனை கூட திரும்ப லவ் பண்ணலாம் இல்லையா? அப்படிங்கும்போது கல்யாணம் பண்ணிக்கணும் கூட விரும்பலாம். அது எதிர்மறை சக்தி. அந்த இடத்துல எதிர்மறை ஆற்றல் கொஞ்சம் ஒரு விதமான ஒரு தன்மையில் வெளிப்படுது, எதிர்மறையான சக்தி. அப்போ என்னுடைய தப்பு அப்படின்னு அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு அந்த சந்தேகப்படுறது என்னுடைய தப்பு தான் அந்த இடத்துல பிடிக்கும்போது ஒரு விதமான சக்தி நம்மளுக்குள்ள, ஒரு விதமான பிரமிப்பான ஒரு சக்தி சுழுமுனையில் ஆக்டிவேஷன் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா பிறருடைய தப்புக்கும் நம்மளுடைய தப்பை பொறுப்பு எடுத்துக்கும் போது ஒரு பொறுப்புணர்வு அப்படின்ற ஒரு தன்மை நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு அற்புதமான சக்தி. அந்த சக்தி எதிர்மறை ஆற்றலுக்கும் நேர்மறை ஆற்றலுக்கும் உள்ள வித்தியாசத்தில் அது ஒரு உதவாக ஒரு புரிந்துருவான ஒரு சக்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு சுழுமுனையை அந்த இடத்துல தான் ஆக்டிவேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கும்போது நேர்மறை எதிர்மறை சக்தி எல்லா இடத்துலையுமே இருக்க தான் செய்யுது. எல்லா இடத்துலையுமே எதிர்ப்பாக பேசுகிறதும் நேர்மறையாக பேசுகிறதும் எல்லா கூடயும் மனிதனுடைய இயல்புனை குணநலன்களே சொல்லலாம். இயல்பினுடைய குணநலன்கள் சில பேர்கிட்ட இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சில பேர்கிட்ட இந்த சதவீதம் அதிகமாக இருக்குது. நேர்மறை ஆற்றல் சில பேர்கிட்ட அதிகமாகுது, சில பேர்கிட்ட எதிர்மறை ஆற்றல் அதிகமாகுது அப்படின்னு சொன்னால் அது ரெண்டும் அதுக்கான பேலன்ஸ். அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான விஷயம். இருந்தாலும் அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நம்ம எதுக்கு செய்கிறோம், என்ன செயல் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம கரெக்டாக முடிவு பண்ணி செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு அப்படி எல்லா வேலைக்குமே சொல்லலாம். இதை எல்லா அது தனி மனிதனுடைய ஒரு குணநலன்களை பொறுத்து அமையுது. தனி மனிதனுடைய குணநலன்களை பொறுத்து அமையுது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஒரு முக்கியமான பாசிட்டிவ் எனர்ஜியும் நெகட்டிவ் எனர்ஜியும் இது ஏற்படுறதுக்கு காரணம் தனி மனிதனுடைய குணநலன்களை பொறுத்து அமையுது அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லலாம். நல்ல விஷயம். இது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜியில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நெகட்டிவ் எனர்ஜிக்கும் நம்ம கொஞ்சம் பொறுப்பு எடுத்து செயல்பட்டோம்னா, நேர்மறை ஆற்றலோடு இருக்கிறவங்க நெகட்டிவ் எனர்ஜிக்கும் கொஞ்சம் பொறுப்பெடுத்து செயல்பட்டோம்னா அது ஒரு விதமான பரிமாணத்தில் வெளிப்படும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு விதமான ஒரு பரிமாணம் நமக்குள்ள ஒரு விதமான ஒரு அடுத்த கட்ட பரிமாணத்துக்கான போகிறதுக்கான வாய்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது ஒரு நெகட்டிவ் எனர்ஜிக்கும் பாசிட்டிவ் எனர்ஜிக்கும் வாழ்க்கையில் இன்றியமையாதவை அப்படின்னு சொல்கிறோம். இன்றியமையாத ஒரு விஷயம். இதுக்காக இந்த நெகட்டிவ் விஷயத்துக்கும் நம்ம கொஞ்சம் பொறுப்பெடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும். எது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஜட்ஜ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். ஒரு மனிதர்கள்ட்ட இது பாசிட்டிவ் எனர்ஜி, இது நெகட்டிவ் எனர்ஜின்னு ஜட்ஜ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். அது கரெக்டாக அது ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதே சொல்ல முடியாது, ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண முடியாது அந்த இடத்துல. அது மாதிரி ஒரு நிலை ஏற்படும். எதையுமே இது சரி தப்புன்னு சொல்கிற மாதிரி தான். இப்போ கடவுளுக்கு கூட அப்படி தான். கடவுள் அப்படின்ற நிலைக்கு கூட அப்படி தான். சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது கடவுள் நிலைக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அது.
ஏன்னா அவருக்கு எதுவுமே சரி தப்பு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட். மனிதனுக்கு தான் சரி தப்புலாம் இருக்குது, கடவுளுக்கு சரி தப்புன்றது கிடையாது. அவர் எல்லாத்தையும் அந்த ஒரே நேர்கோட்டில் இணைக்கிறார். அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, ஒரே நேர்கோட்டில் ஒரே புள்ளியில் சந்திக்க வைக்கிறார் அவர். அந்த பாசிட்டிவும் ஒரு பக்கம் பாசிட்டிவ் வருதுன்னா ஒரு பக்கம் நெகட்டிவ் வருதுன்னா ரெண்டையும் ஒரே கோட்டில் சந்திக்க வைக்கிறார். அதுதான் கடவுள் தன்மை அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் அதுதான் பாசிட்டிவ் எனர்ஜியும் நெகட்டிவ் எனர்ஜியும் ஒரு புள்ளியில் சந்திக்க வைக்கிற விஷயந்தான் கடவுள் தன்மை அப்படின்னு சொல்கிறோம். நல்லது, இது ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல விஷயமாக இது கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் அழகாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு அடுத்த கட்ட பரிமாணத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அமையுன்னு சொல்லி இந்த வீடியோவை முடிப்போம். நல்லது. பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜியில் இது ஒரு அற்புதமான விஷயமாக படுது. இதில் உலகமே அப்படி தான், பாசிட்டிவ் எனர்ஜிலையும் நெகட்டிவ் எனர்ஜிலையும் தான் அந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்குது. அதனால் இது ஒரு அற்புதமான விஷயமாக படம் நடக்கிறேன். நல்லது, நன்றி, வணக்கம், தேங்க்யூ.